அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மூங்கில் செடி தொழில் செய்யக்கூடிய இடங்கள், குறிப்பாக கல்லாப்பட்டி பணம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல இதை வச்சுருப்பாங்க. ஏன் வச்சுருக்காங்க, அப்படி என்ன ஒரு அற்புதமான விசேஷம் இதில் இருக்குது? வீட்டில் இதை வைக்கிறீங்க அப்படின்னா எந்த இடத்துல வச்சா என்ன மாதிரியான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும்? குறிப்பாக அதில் சிவப்பு கலர் கயிறு கட்டியிருக்காங்க. ஏன் இதை கட்டியிருக்காங்க? தப்பி தவறி கூட ஒரு குறிப்பிட்ட திசையில் வைக்கக்கூடாது. எந்த திசையில் வச்சா என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இதுபோல் மூங்கில் செடியை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சைனாவில் ஃபெங்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய வாஸ்து சாஸ்திரத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பல்வேறு வகையான மரங்கள் இருக்குது. அந்த வரிசையில் மூங்கில் செடி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய மூங்கில் செடி தான் தொழில் செய்யும் இடங்கள், வீடுகளில் மற்றும் ஆஃபீஸில் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மூங்கில் செடியில் பல்வேறு விசேஷமான விஷயங்கள் உண்டு. நம்மளுடைய சாஸ்திரத்தில் கூட மூங்கிலை நம்ம பயன்படுத்துவோம். அதாவது திருமண சுப நிகழ்ச்சிகளை அரசாணிக்கால்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் நடுவோம். அதில் அரச மரத்தோட பச்சை மூங்கிலையும் நம்ம நடுவோம். அந்தளவுக்கு மூங்கில விசேஷமான சக்தி இருக்குது. மேலும் இந்த மூங்கில் தாவரம் என்பது தாவர இனங்களிலே வேகமாக வளரக்கூடிய தாவரங்களில் இதுவும் ஒன்று. இந்த மூங்கில் செடி பார்த்திங்கன்னா அழகுக்காகவும் வீட்டில் வைக்கிறாங்க, வாஸ்துக்காகவும் வீட்டில் வைக்கிறாங்க. இது வீட்டுக்கு உள்ளேயும் ஒரு சின்ன பாட்டில் நீங்கள் வளர்க்கலாம், வீட்டுக்கு வெளியேவும் மூங்கில் மரமாக நீங்கள் வளர்க்கலாம். பல்வேறு வகையான பயன்கள் இந்த மூங்கிலால் நமக்கு கிடைக்குது. இந்த மூங்கில் நல்லா செழிப்பாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நல்லா பச்சை நிறத்தில் இருக்கும். அந்த பச்சை நிற மூங்கிலை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் ஏற்படும். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையும் என சைக்கலாஜிக்கலாக சொல்கிறாங்க. ஏன்னா பச்சை நிறத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது. இந்த லக்கி பேம்பு ட்ரீன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த செடி நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டிற்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியையும் நல்ல எண்ணங்களை தூண்டக்கூடிய அதிர்வுகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அந்த வீட்டிற்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இதை நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா வீட்டிற்கு சக்தியை தரக்கூடிய கிழக்கு திசை நோக்கி வைக்கணுமா. அந்த கிழக்கு திசையில் வச்சிங்கன்னா தான் அந்த வீட்டிற்கு நேர்மறையான ஆற்றலை தருமா. மேலும் அந்த வீட்டில் செல்வம் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, மேலும் செல்வத்தை அதிகமாக ஈர்க்கணும் அப்படின்னா தென்கிழக்கு திசையில் வச்சிங்க அப்படின்னா செல்வத்தை அது அதிகமாக ஈர்க்குமா. செல்வம் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது வச்ச அந்த இடத்தையும் ரொம்ப அழகாகவும் மாற்றும். அந்த அளவுக்கு சிறப்பானதுதான் இந்த மூங்கில் செடி. மேலும் வீட்டுடைய என்ட்ரன்ஸில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வீட்டுக்கு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலை கொண்டு வரும். வீட்டிற்குள் வரக்கூடிய ஏதாவது நெகட்டிவான விஷயங்களை அப்படியே தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மூங்கில் செடியில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இன்டோர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வீட்டிற்குள் வளர்க்கக்கூடிய தாவரங்களில் இதுவும் ஒன்று. ஏன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டது, ஆக்சிஜனை அதிகமாக வெளியிடும். மேலும் காற்றில் உள்ள நச்சுத்தன்மை பென்சின் என்ற ஒரு நச்சுப் பொருட்களை கூட இது உறிஞ்சும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததான் இந்த மூங்கில் செடி. மேலும் இது அதிக வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்ட ஒரு தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, பூமி, நெருப்பு, காற்று, நீர், ஆகாயம், இவை சமநிலையில் இருக்கும்போது அந்த இடத்துல நல்ல அதிர்வுகளை ஈர்த்து நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அந்த பஞ்சபூதங்களின் அம்சமாக இந்த மூங்கில் செடியை சொல்கிறாங்க. அந்த மூங்கில் செடி வீட்டில் வளர்க்கும் போது இந்த சமநிலையை அது உருவாக்கும். சமநிலை உருவானால் அந்த இடத்தில் நல்ல அதிர்வுகளை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். நல்ல விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை அது உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த மூங்கில் செடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலம், வீட்டில் வைப்பதன் மூலம் சமநிலையை அது ஏற்படுத்தும். அதனால் நல்ல விஷயங்கள் அதிகமாக உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் தேவையில்லாமல் குழப்பங்கள், ஒரு இடத்துக்கு போனாலே அதிகமான கோபம், சண்டை, எரிச்சல், கவலைகள் ஏற்படும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு சமநிலை இல்லாமல் இருக்கிறதால தான் இதெல்லாம் ஏற்படுகிறது. இதுபோல் சமநிலை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அதாவது அதிகமான சண்டை, சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், பயம், கவலை இதுபோல் ஏதாவது தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் மூங்கில் செடியை வச்சிங்க வளர்த்திங்க அப்படின்னா சமநிலை உருவாகும். அந்த இடத்தில் நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல், அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் ஏன் சிவப்பு கயிறை கட்டுறாங்க? குறிப்பாக இதில் சிவப்பு கயிறை கட்டி கூழாங்கலை போட்டு தண்ணீர் ஊற்றி நாணயங்களை வச்சுருப்பாங்க. இது அந்த இடத்துல சமநிலை உருவாக்குமா, இணக்கமான ஒரு சூழ்நிலையாக அந்த இடத்தை மாற்றுமா, மேலும் செல்வத்தை அதிகமாக ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூங்கில் செடியில் சிவப்பு கயிறு கட்டுவது இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை அதிகமாக ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த மூங்கில் செடியை பார்த்தாலே மனிதனுக்கு மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மூங்கில் இலையில மருத்துவ குணமும் நிறைந்திருக்காம். அதாவது புதிதாக வந்த மூங்கில் இலையை எடுத்து நல்லா நசுக்கி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் டீயாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த இலையில் சிலிக்கா அதிகமாக இருக்கும். அதனால் செரிமானத்தை இது மேம்படுத்தும், வீக்கத்தை குறைக்கும், கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தும், இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுகளை நீக்கி இரத்தத்தை இது சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்தளவுக்கு மூங்கில் இலையில் மருத்துவ குணம் நிறைந்திருக்கு. நீங்கள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மூங்கிலை வாங்க போகிறீங்க, அதில் எண்ணிக்கை வைத்து பல்வேறு பலன்கள் இருக்குது. 2 மூங்கில் மட்டும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது அன்பு, திருமணம், காதல் இந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல முறையில் நடக்கும், கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 அல்லது 6 எண்ணிக்கையில் நீங்கள் மூங்கில் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 அல்லது 7 எண்ணிக்கையில் நீங்கள் மூங்கில் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 அல்லது 9 தண்டுகள் கொண்ட மூங்கிலை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இது அதிகமாக ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் வாங்குகிற எண்ணிக்கையில் கூட அந்த மூங்கில் செடி பல்வேறு விதமான பலன்களை உங்களுக்கு தருது. இந்த மூங்கில் செடியை குறிப்பாக எந்த திசையில் வைக்கக்கூடாது அப்படின்னா மேற்கு மற்றும் வடக்கு திசையில் வைக்கக்கூடாது. குறிப்பாக கிழக்கு திசையில் வைப்பதன் மூலம் அந்த வீட்டிற்கு நேர்மறையான ஆற்றலை அதிகரித்து தரும். தென்கிழக்கு திசையில் வைப்பதன் மூலம் செல்வத்தை அதிகமாக ஈர்க்கும், நிதி தொடர்பான இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கலை அது போக்கும். மேலும் பகுதி நேர சூரியன், அதாவது நேரடியாக சூரிய வெளிச்சத்தில் இந்த செடியை வைக்கக்கூடாது. வச்சா அந்த இலைகள் கருகிடும். போதுமான அளவு, அதாவது பகுதி சூரிய வெளிச்சம் மட்டும் வச்சிங்கன்னா இலைகள் நல்லா பசுமையாக இருக்கும். இருளில் சூரிய வெளிச்சமே இல்லாத ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னா இந்த மூங்கில் செடியில் இருக்கிற இலைகள் மஞ்சள் நிறமாக மாறிடும். மேலும் ஆஃபீஸில் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா வடகிழக்கு திசையில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வடகிழக்கு திசையில் இந்த மூங்கில் செடி வைப்பதன் மூலம் படைப்பாற்றல் அதிகரிக்குமா, ஆக்கத்திறன் அதிகரிக்குமா, மேலும் அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லாருமே நல்ல இணக்கத்துடன் ஒற்றுமையுடன் ஒரே சிந்தனையில் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் படிக்கிற மாணவர்கள் இருக்கக்கூடிய அறையிலும் வடகிழக்கு திசை மிக சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி நல்ல ஞானமும் அதிக ஆர்வமும் ஏற்பட்டு கல்வி நல்ல உயர்ந்த நிலை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மூங்கில் செடி நீங்கள் வாங்கும்போது இதில் 2 டைப்பு சொல்கிறாங்க. இதில் 2 அடுக்கு மூங்கில் செடி, 3 அடுக்கு மூங்கில் செடி அப்படின்னு 2 வகை இருக்குது. 2 அடுக்கு மூங்கில் செடி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அன்பு மற்றும் அனைத்து துறையிலும் நல்ல அதிர்ஷ்டத்தை இரட்டிப்பாக்கி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 அடுக்கு மூங்கில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மகிழ்ச்சி, நீண்ட ஆயுள், அன்பு என்ற 3 அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து உங்களுக்கு முன்மடங்காக தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இது பேம்பு ட்ரீ, அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய லக்கி பேம்பு ட்ரீயில் இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.